நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் நமக்காக தான் வாழ்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. நீ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா போதும், நீ இப்படி தான் பண்ணியிருக்கணும், அப்படி பேசியிருக்கணும், அந்த முடிவை எடுத்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்துக்கும் உங்களையே காரணமாக மாற்றிடுவாங்க. அதை கேட்டு கேட்டு ஒரு கட்டத்தில் நான் தப்பானவனான்னு நீங்களே உங்களை சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் என்னாகும் தெரியுமா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, உங்கள் கனவு என்ன, உங்கள் வாழ்க்கைக்கான நோக்கம் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போயிடும். ஏன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறத விட மற்றவங்களோட எதிர்பார்ப்பை நிறைவேற்றுறதுக்காக வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. ஆனால் ஒரு உண்மையை மறந்துடாதீங்க, எல்லாரோட கருத்தும் உண்மை கிடையாது. தப்பு பண்ணுறது வாழ்க்கையின் ஒரு பகுதி தான். ஆனால் அந்த தப்பை வச்சு உங்கள் முழு வாழ்க்கையும் நீங்களே தீர்மானிச்சிடாதீங்க. மற்றவங்க குரல் எவ்வளோ சத்தமாக இருந்தாலும் அதை விட சத்தமாக ஒலிக்க வேண்டியது உங்கள் மனசில் இருக்கிற உங்கள் நோக்கம். அதனால் எல்லாரையும் கேளுங்க, ஆனால் எல்லாரையும் நம்பி உங்களை தொலைச்சிடாதீங்க. ஏன்னா கடவுள் உங்களை யாரோ ஒருத்தரோட நகலாக படைக்கலை, உங்களுக்காக ஒரு நோக்கத்தோடு தான் படைச்சிருக்காரு. அதனால் மற்றவங்க வார்த்தைக்காக உங்களோட ஹாப்பினஸை இழந்துடாதீங்க.